மன உறுதி இருக்கும். இந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் தாங்குற அளவுக்கு அவளுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும். பாயிண்ட்ஸ் இந்த அளவுக்கு அவ டெலிவரி பண்ணுவா அப்டின்லாம் எனக்கு அந்த இதெல்லாம் எனக்கு அப்பலாம் தோணவே தோணாது ஒரு நாள் கூட. நான் இந்த ஷோக்கு வந்தப்ப கூட ஜாக் எப்படி இந்த ஷோல போயிட்டு சர்வைவ் ஆக போறா? அங்கேயே அந்த பொண்ணு பெருசா பேசாதே, இல்ல ஸ்மைலோட போயிடுமே. அப்படிதான் நான் ஜாக்க பத்தி ஒரு ஒப்பீனியன் எனக்கு இருந்தது. பட் ஆஃப்டர் இந்த ஷோ நான் பார்த்ததுக்கப்புறம், அது கம்ப்ளீட்டா எனக்கு அது அப்படி ஒரு சேஞ்ச் ஓவரா தெரிஞ்சது. எ எ அந்த அதாவது அந்த ஷோவோட நேச்சர்க்காக தான் அவ அப்படி இருந்திருக்கா. பட் ஒரிஜினலா அந்த பொண்ணு அப்படி கிடையாது. இதுதான் ஜாக் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஷோ எனக்கு பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா, என்ன நான் நான் வந்து ஜாக்கோட இடத்துல என்ன வச்சு பார்க்குறப்போ, நான் கொஞ்சம் எமோஷனலான பெர்சன் தான். நான் ரொம்ப நெறைய பேசுவேன். ஃபேமிலி சைட்ல எனக்கு பேரே அதுதான். ரொம்ப அதிகமா பேசுற அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் என்ன சொல்றது? எவ்ளோ கொஞ்சம் தைரியமா நம்ம எவ்ளோ இந்த வேர்ல்ட ஃபேஸ் பண்ணாலுமே, நம்ம ஒரு இடத்துல எமோஷனலி கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல நமக்கு அந்த ஒரு எமோஷனலா இருக்கிறப்போ, நமக்கு ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் வரும் இல்லையா? பட் அந்த மாரி இடத்துல நானும் இருந்திருக்கேன். ஜாக் ஃபேஸ் பண்ண அந்த இடத்துல நானும் இருந்திருக்கேன். பட் அதுல அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி எந்திரிச்சு அந்த பொண்ணு வரப்போ, அத பார்க்கிறப்ப, வாவ்! இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு அந்த பொண்ணு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா கண்டிப்பா இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு என்ன விட சின்ன பொண்ணு. கண்டிப்பா என்ன விட சின்ன பொண்ணு தான். ஆனா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் அவ இருந்திருக்கா. அது பார்க்கிறப்பயே எனக்கு அவ்ளோ இதா இருந்தது. ஏன்னா இவ்ளோ ஒரு என்ன சொல்றது? எல்லாருக்குமே தெரியும். அந்த வீட்ல இனிஷியல் வீக்ல இருந்து அங்க இருக்கிற எந்த பெர்சனுக்குமே பெருசா புடிக்காத, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆ ஒரு பெர்சனா ஜாக் தான் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படி அவங்க இருந்திருக்காங்க. ஸோ இத்தன சுத்தி அந்த நெகட்டிவ் பீப்பிள் அவங்க நடுவுல சர்வைவ் ஆகி, அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஒப்பீனியன் வச்சிருந்ததையும், கடைசி இப்போ எண்ட் ஆஃப் த டே வரப்போ, இப்ப எண்ட் ஆஃப் த பாயிண்ட் வரப்போ, மேக்ஸிமம் தீபக்கு, அருண்க்கு, விஷால்க்கு அவங்க மேல இருந்த ஒரு ஒப்பீனியன அந்த பொண்ணு மாத்தியிருக்கா. இல்ல நான் இப்படிதான் அப்படின்றத அவ மாத்தியிருக்கா. சோ இது எல்லாமே அந்த பொண்ணோட அந்த ஒரு நேச்சருக்கும், அவளோட கேம் பிளேக்கும் கிடைச்சதா தான் சொல்றேன். நெறைய இடத்துல ஜாக்க டிராமா குயின் நடிக்கிறா அப்படின்லாம் சொல்றப்பலாம் என்னால ஒத்துக்கவே முடியல. அவ பிரேக் டவுன் ஆகுறா, அழுவுறா. அழுதா என்னங்க தப்பு? நான் கூட தான் எனக்கு கஷ்டமா இருந்தா நான் அழுவேன். பட் அழுகுறது எனக்கு ஒரு வென்ட் அவுட் மாரி தான். அது போயிட்டதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் எந்திரிச்சு வரேன். அப்படிதானே அந்த பொண்ணு இருக்கா? சோ இது மாரி நெறைய விஷயம் அவகிட்ட இருந்துட்டு தான் இருக்கு. பட் இது எல்லாத்தையும் நெறைய பேருக்கு வந்து அத வேற ஒரு விதமா எடுத்துட்டு போறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அந்த பொண்ணோட ஒரிஜினாலிட்டி பார்த்தீங்கன்னா, இதுதான் அப்படிங்கிறத அத புரிஞ்சுகிட்டு நம்ம பார்க்கிறவங்களுக்கு அது ரொம்ப விசிபிளா தெரியுது. என்ன பொறுத்தவரைக்கும் அந்த பொண்ணு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நெனைக்கிறேன் இப்போ. பிளஸ் இந்த பொண்ணு வந்து என்ன சொல்றது? ஏதாவது ஒவ்வொரு வீக்குமே இம்ப்ரூவ்மெண்ட் தான் காமிச்சிருக்கா. அவ ஒவ்வொரு வீக்குமே ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருக்கா. இந்த மாரி பண்ணி பார்க்கலாம். அந்த மாரி நெறைய அந்த பொண்ணு பண்ணியிருக்குங்க. அது ஒவ்வொரு முறையும் அது வந்து ஒன் செகண்ட். ஃபெயில் சாரி ஆகுற சாரி சாரி. விக்னேஸ்வரி, உங்களோட டிஎம் பாருங்களேன் ஒரு நிமிஷம். ஐ அம் ரியலி சாரி, கொஞ்சம் அர்ஜென்ட்டா தான். ஷூர். பேசுங்க ஷாலினி இப்போ. ஓகே. அந்த மாரி ஒவ்வொரு ஒவ்வொரு வீக்குமே அந்த பொண்ணு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கா. எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் நான் பார்த்த சீசன்ல இவ்ளோ ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஃபீமேல் கண்டஸ்டன்ட் இல்லன்னு தான் எனக்கு தோணுது. என்னோட ஒப்பீனியன். இத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னு கூட இல்ல. பட் ஜாக்லின் தான் என்ன பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் இருக்கிற ஆல் சீசன்லயுமே தி பெஸ்ட் ஃபீமேல் கண்டஸ்டன்ட்னு சொல்லுவேன். இந்த சீசனோட ஓவரால் கண்டஸ்டன்ட்லயே பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். ஈவன் எனக்கு முத்துவும் பிடிக்கும், ஜாக்கும் பிடிக்கும்னாலும், ஒன் ஸ்டெப் அகைடா நான் ஜாக்க தான் பார்க்குறேன். ஸோ ஜாக் ஃபார் டைட்டில் அப்படிங்கிறது தான் என்னோட இது. தேங்க் யூ ஷாலினி. தேங்க் யூ ஷாலினி. ஆலிவ் பேசிடுங்க ஆலிவ். ஹலோ. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்து விட்டா நான் வந்து இன்னைக்கு ஃபுல் டே நைட்டும் பேசுவேன். பட் நான் வந்து ஷார்ட்டாக வந்து கொஞ்சம் 3-4 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு ஸ்பீக்கர் விட்டுறலான் இருக்கேன். ஸோ எனக்கு ஏன் ஜாக் வந்து இவ்வளோ பிடிச்சிருக்குன்னா, இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் பிக் பாஸ். அண்ட் இந்த பிக் பாஸ்ன்ற கேமை நான் டே 0லேருந்து நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். என்னடா இது இப்படி ஒரு டீல் போடுறாங்களே, என்ன இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நாமினேஷனை நான் நாமினேஷன் ஒரு வாரம் உங்களை பண்ணாமல் இருக்கேன்னு அவங்கள வந்து ஒரு சூசைட் நோட் மாதிரி எழுதி கொடுக்குறாங்களே, அந்த டீலை ஒத்துக்கிறாங்களேன்னு நான் பார்த்துட்டே இருக்கேன். டே 0லேருந்து இதை யாருமே கேட்க மாட்டாங்களான்னு ஃபர்ஸ்ட் பர்சனாக வந்து டே 0ல் அது கேட்டாங்கல்ல. அப்போவே வந்து ஏதோ எனக்குள்ள வந்து ஓகே இவங்களை பார்க்கணும், இவங்க ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி put it into me. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற பிக்கஸ்ட் குவாலிட்டி நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்க வந்து ரெஸ்ட்
அப்படின்றது எடுத்ததே கிடையாது. ஒரு வாரம் கூட ரெஸ்ட்ன்றதே எடுத்தது கிடையாது. ஒரே ஒரு டாஸ்க் வந்து கொஞ்சம் அவங்களோட கான்ட்ரிபியூஷன வந்து கம்மி பண்ணாங்க. நான் இந்த மாரி விளையாட எனக்கு புடிக்கலன்னு சொல்லி ஒண்ணு பண்ணாங்க. ஆனா அந்த வீக் கூட வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கி கூட கன்டென்ட் குடுத்தது அவங்க தான். அவங்க வந்து வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் கன்டென்ட்லயும் இருந்தாங்க. அது தவிர அந்த வீக்ல வந்து எங்கேருந்துமே அ சோர்ந்து போய் உட்காரல. அவங்கள கேமரால எங்க இருக்காங்கன்னு தேட வேண்டியது இல்ல. அண்ட் இவ்ளோ வந்து மெயின் எபிசோட்ல எடிட்டிங் டீம்க்குள்ள, கேமரா ஃபோக்கஸ்க்குள்ள எங்கேயுமே குடுக்கலைனாலும், அவங்கள வந்து எப்படி எல்லாருக்கும் தெரியுது. அதாவது 1 ஹவர் எபிசோட்ல கொஞ்சமா தான் கன்டென்ட் வருது. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவ்வளவா இருக்கிறதில்லன்னு நம்ம நெனச்சா கூட, அவங்களுக்கு எப்படி இப்படி ஃபாலோவர்ஸ் வருதுன்னா, ஷி இஸ் தேர் இன் எவ்ரி பார்ட் ஆஃப் த ஹவுஸ். இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா கன்டென்ட், டாஸ்க். எல்லா டாஸ்க்லயும் ஃபுல் எஃபர்ட். அதுக்கான ஐடியா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி, அது எப்படி விளையாடணும், அண்ட் ஆக்சுவலா பிசிக்கலா விளையாடுறது, மென்டலா விளையாடுறது, இல்லைன்னா ஆக்டிங் பண்ணி விளையாடுறது, இந்த ஹோட்டல் டாஸ்க் மாதிரி இருக்கிறதுலாம் சொல்றேன். டீச்சர் டாஸ்க் எல்லாத்தையும். ஷீ இஸ் தேர் இன் த கிச்சன் கான்ட்ரிபியூட்டிங் டு ஃபுட். ஃபுட் இல்லாம ஒருத்தரால ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் பூஸ்ட் ஃபார் எவ்ரிபடி. டெய்லி சாப்பிடலைன்னா எல்லாரும் ஒரு மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. ஷீ இஸ் தேர். க்ரோசரி ஷாப்பிங், நான் கேமரா கான்டென்ட். அதாவது கேமரா வந்து அந்த டாஸ்க்கோ இந்த டைமோ இல்லாத போது அந்த ஃபன் டைம்லையும் ஷீ இஸ் ஆல்வேஸ் தேர். சோர்ந்து போய் ஒரு வாரம் சரி எனக்கு நான் இவ்வளோ வேலை பார்த்துட்டேனே, ஒரு ஒரு 2 நாள் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், ஒரு 4 நாள் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரேன், அந்த மாதிரி ஒரு நாள் கூட இல்லை அவங்களுக்கு. ஸோ தட் இஸ் த அதுக்கு மேலே ஒருத்தரால கான்ட்ரிபியூட்டே பண்ண முடியாது. மற்ற எல்லா கண்டெஸ்டன்ட்டும் டாப் ரன்னர்ஸும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ரெஸ்ட் அண்ட் ரெக்யூப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து பேக் சீட் எடுத்துக்கிறாங்க, பேக்ல போய் உட்காந்துக்கிறாங்க. இவங்க மாத்திரம்தான் எப்பவுமே வந்து என்ன கண்டென்ட்டா இருந்தாலும் அதுல வந்து இருக்காங்க. அப்படி அப்படி வந்து அவங்கள வந்து காமிச்சிட்டே இருக்க முடிஞ்சதுனால தான் பீப்பிள் வந்து டீம் ஹோஸ்ட், ரோஸ்ட் எல்லாம் யார் வேணா ரோஸ்ட் பண்ணலாம். பட் ஷீ இஸ் விசிபிள் டு எவ்ரிபடி. எல்லாருக்கும் தெரியுது. அண்ட் 3வதா வந்து ஒரு இமோஷனல் ஆடியன்ஸ். இந்த கேமை தாண்டி ஒரு இமோஷனல் ஆடியன்ஸ் ஆர் இது வந்து இந்த விமென் ஆடியன்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். எங்க எல்லாருக்கும் நெறைய பேருக்கு வந்து நெறைய விதத்துல ஃபேமிலி லைஃப்ல, இல்லைன்னா வொர்க் லைஃப்ல, இல்லைன்னா காலேஜ் லைஃப்ல, அகாடமிக் லைஃப்ல இவ்வளவுதான். நீங்க வந்து கொஞ்சம் பின்னாடி இருந்துக்கோங்க. நீங்க உங்களுக்கு போறோம். அப்படின்ற ஒரு டிஸ்கிரிமினேஷன் சொசைட்டில நெறைய ஃபேஸ் பண்ணி மஞ்சரி சொன்ன மாரி நாங்க கத்தி பேசினா தான் தெரியும். அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து வந்த எல்லா விமெனுக்கும் ஷி கனெக்ட்ஸ். அவங்க வந்து ஓ! புரியுது. நான் இப்படிதானே என்னோட ஒரு ரைட்ஸ்க்கும் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்தேனே அப்படின்னு அந்த அந்த விமெனுக்கு வந்து ஷி கனெக்ட்ஸ். அது வந்து ஒரு இமோஷனல் இது ஆஃப் ஜாக்லின். அண்ட் ஜாக்லினோட ரிகவரி டைம். இது வந்து எப்படி நான் சொல்றேன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தோனி, கோலி, சச்சின் அந்த மாரி அந்த கிரேட் கோட் பிளேயர்ஸ்க்கும் இந்த ரெகுலர் பிளேயர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் வந்து மெயினா ஒரு இடத்துல இருக்கும். எல்லாருக்குமே ஸ்கில் இருக்கும். எல்லாருமே வந்து அதே மாரி அந்த பால்ஸ் போடுறவங்களும், பேட் பண்றவங்களும் இருப்பாங்க. பட் அவங்க 2 பேருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து ரெகுலரா வந்து ஸ்டேட் லெவல் பிளேயர், டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயர்லலாம் இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ் வந்து அவங்களோட ரிகவரி டைம், ஆன் த ஸ்பாட் யோசிக்கிற அந்த திறன். ரிகவரி டைம்ன்றதே அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ், 1 ஹவர். ஒரு பெரிய அடி வாங்கினா கூட 1 ஹவர், 2 ஹவர். ஓகே, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அந்த அந்த கான்டென்ட்குள்ள ஷி கீப்ஸ் கம்மிங் பேக் வீக் ஆஃப்டர் வீக் ஆஃப்டர் வீக். அப்பதான் நீங்க வந்து ஸ்டார் அத்லீட், தி கிரேட்டஸ்ட் பிளேயர், இந்த கோட் பிளேயர்ஸ் ஆக முடியும். நீங்க வந்து உங்களுக்கு ரிகவரி டைம் ஜாஸ்தியாக உங்க ஸ்கில் குறைஞ்சிட்டே வரும். அவங்களுக்கு ரிகவரி டைமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து உணர்ச்சி வசப்பட்டு வேற யாருக்குமே நான் பேசினது கிடையாது. நானும் இந்த ஷோ வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் பார்ப்பேன். அண்ட் 8 சீசனா தமிழ்ல பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து ஜாக்லின் வந்து என்னமோ ஷி டச் சம்திங் டீப் இன் மீ. ஓகே, அவ்வளவுதான். ஸ்வீட் ஆஃப் யூ ஒலிவ். தேங்க்யூ. அண்ட் நான் ஆர்டர் சொல்லிடுறேன். அந்த ஆர்டர் பிரகாரம் பேசிடுங்க. ரஜி, விக்கி, அப்புறம் சுகன்யா, அதுக்கப்புறம் ஷாலினி, அதுக்கப்புறம் மோகனா பேசிடுங்க. ஹலோ, பேசுங்க.
இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசுறேன். ட்விட்டர ஓப்பன் பண்ணதே ஜாக்லின்காண்டி பண்ணா. ஏன்னா வந்து இங்க யூடியூப் எல்லாத்துலயும் வந்து வீடியோ வரும், எல்லாமே வரும். நான் பார்ப்பேன். ஆனா வந்து போடுறதில்ல. ஆனா இப்பயும் ட்விட்டர் வந்து ஒரு 2 வீக்ஸா வந்து யூஸ் பண்றதுக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பேசுறத கேட்பேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஜாக்லினுக்கு தான் ஓட் போடுறேன். இது நாள் வர ஃபர்ஸ்ட்ல இருந்து ஜாக்லினுக்கு தான் ஓடுறேன். அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் எப்படி இருக்குன்னா வந்து இவ்வளவு நாள் பார்த்ததுல இவங்க வந்து நல்லா பெஸ்ட்டா பண்றாங்க. அவங்கள பத்தி நிறைய சொல்லலாம். என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னா எனக்கு தெரியாது. அவங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி சொல்றது ஏதுலாம் தெரியாது. லாஸ்ட்டா வந்து ரோஸ்ட் வந்தப்ப கூட வந்து பழைய கண்டஸ்டன்ட் வரும்போது கூட ரோஸ்ட் வாங்கிட்டு போய் சமைச்சாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் எனக்கு என்னடா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இது பண்றது. அப்புறம் வந்து பொம்மை டாஸ்க் அப்ப வந்து அவங்க பொம்மை டாஸ்க் இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அது மொக்கையா தான் இருந்துச்சு. அது பார்க்க கூட முடியல. அவங்க இருந்த வரைக்கும் அது ஃபயரா இருந்துச்சு. ஆ அதுக்கப்புறம் வந்து நெறைய டாஸ்க் வந்து எல்லாத்துலயுமே பெஸ்ட்டா பண்ணுவாங்க. அவங்க குக்கிங் தெரியுது, டான்ஸ் தெரியுது, எல்லாமே இருக்கு. எனக்கு வந்து ஜாமு ஃபேன் தான். நானும் ஜாமு ஃபேன் தான். இருந்தாலும் வந்து எனக்கு ஜாக்லின் தான் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, முத்துவ விட ஜாக்லின் ரொம்ப பிடிக்கும். ஆனா, ஜாக்லின் ஜெயிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க ஃபீல் பண்ணும்போது எனக்கும் ஃபீலிங்கா இருக்கு. இப்ப லாஸ்ட் டைம் ஃபீல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நான் லைட்டா அழுதுட்டேன் அப்படி சொல்லலாம். எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. வேற அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதுதான். வேற எதுவும் சொல்ல தெரியல. ஹலோ? கேக்குது, கேக்குது. யா யா ராஜி கேக்குது கேக்குது. ம். அது நான் பாப்பேன். நீங்க 2 மணி, 3 மணி வரைக்கும் வந்து நடந்துட்டு இருக்கும். நான் பாப்பேன். பாத்துட்டு போயிருவேன். பேச வந்து நீங்க தான் எல்லாமே பேசுவீங்களா? அதனால வந்து நான் எதுவுமே பேச மாட்டேன். ஆனா இன்னைக்கு சரி கண்டிப்பா இன்னைக்கு பேசி ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணேன். வேற என்ன அவங்கள பத்தி பேசணும்னா நான் இன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டு இருப்பேன். ஏன்னா அவ்ளோ பிடிக்கும். நான் 24 ஹவர்ஸ் ஃபுல்லாமே பார்த்தேன். அது யாருக்காண்டினா ஜாக்லின்காண்டி மட்டும் தான். ஃபர்ஸ்ட் 20 டேஸ் பார்க்கல. 1 ஹவர் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து என் ஒர்க் இருந்தாலும் நான் இத ஃபுல்லா நான் பார்த்தேன். ஃபுல்லாமே பார்த்துட்டே இருந்தேன். ஒர்க் ஒன் சைடு பார்த்தாலும் 24 ஹவர்ஸ் பார்ப்பேன். அதுவும் ஜாக்லின் முக்கியமா பார்த்துட்டே இருப்பேன். மித்த யாரா நான் ஓட்டி விட்டுருவேன். லைட்டா கொஞ்சம் ஓட்டி விட்டுருவேன். அவங்கள மட்டும் பார்ப்பேன். அவங்க என்னென்ன பண்றாங்க, ஏது எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். நான் யூடியூப்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் கேட்டு இது பண்ணி ட்விட்டரே ஓப்பன் பண்ணது அவங்களுக்காண்டி மட்டும் தான். அவங்க ஜெயிச்சா ரொம்ப ஹேப்பியா இருக்கும். அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்லணும்னு தெரியல. ஏன்னா எல்லாமே நீங்க ஆக்சுவலி சொல்லிட்டீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. ஏன்னா என்னன்னா, நான் இப்ப நோட்டீஸ் பண்ணதுன்னா, நெறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா, "நான் ஜாக்காகவே ட்விட்டர் வந்தேன். ஜாக்காக தான் பிக் பாஸே பார்க்குறேன்." அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு, அது நெறைய எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் அந்த லக்ஸரி கிடைக்காது. அவங்களுக்கு மட்டும் தான் அது கிடைச்சது. இதுவரைக்கும் ஒரு 5, 6 பேர் சொல்லியிருப்பாங்க. நான் வந்து ட்விட்டர் வந்ததும் ஸ்பேஸ்க்குலாம் வந்து பேச மாட்டேன். நான் வந்து பேசி சப்போர்ட் பண்றதே வந்து ஜாக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருக்கு. தேங்க்யூ கைஸ். ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணது அப்புறம் மட்டும் இல்லாம, ஓட்டும் போடுங்க எல்லாரும். அப்புறம் நான் 9 அவங்க 9வது வாரம் நாமினேஷன் வந்து நான் 10வது வாரம், 11வது வாரம் நான் வரணும்னே வேண்டிக்கிட்டேன். இந்த மாரி ரெக்கார்ட் பண்ணணும் அவங்க. வரணும்னே வேண்டிக்கிட்டேன். அவங்க வரணும். வந்தா தான் வந்து ரெக்கார்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவங்களுக்கு குடுத்தாங்கன்னா ரொம்ப ஹேப்பியா இருப்போம். ஹேப்பினா அவங்களுக்கு குடுத்தா வந்து எல்லாருக்கும் வந்து கிடைச்ச மாரி இருக்கும். அங்க அதிகமா வந்து ரொம்ப ரோஸ்ட் அதிகமா வாங்கியிருக்காது சொல்லப்போனா அவங்க அந்த டீச்சர் டாஸ்க்லலாம் அவங்க பெஸ்ட்டா தான் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாம ரோஸ்ட் குடுக்குறாங்க. எனக்கு என்னடா இதுக்கு சம்மந்தமே இல்லாம குடுத்துட்டு இருக்காங்க. ஒண்ணுமே புரியாது. அதுவும் இல்லாம டெவில் டாஸ்க்ல வந்து அவங்க ஒழுங்காவே பண்ணலேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த வாரத்தோட ஹைப்பே அவங்க தான். அவங்கள வச்சு தான் நடந்துச்சே. அந்த கோவா கேங்க வச்சு தான் நடந்துச்சே. அதனால அவங்கள எனக்கு ரொம்ப புடிக்கும். வேற நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். அவங்க இது பண்ணா ஜெயிச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே. தேங்க்யூ, தேங்க்யூ. சுகன்யா அண்ட் ஷாலினி அப்புறம் மோகனா பேசிடுங்க. தேங்க் ஹாய், யூ, தேங்க் ஹாய். யூ. சுகன்யா. சுகன்யா இங்க. பப்பாய் முதல்ல உங்களோட பெரிய ஃபேன் நானு. அதுக்கப்புறம் அஞ்சலி அவங்களோட ஃபேன். ஓகே. அது நான் டெய்லி ட்விட்டர் வருவேன். நான் ட்விட்டர்ல பிரைவேட் மோட்ல தான் இருப்பேன். ஆனா டெய்லி ட்விட்டர் வருவேன். பிக் பாஸோட பெரிய ஃபேன் நானு. எல்லா சீசன்லயும் இப்போ கூட நீங்க சீசன் 1ல என்ன நடந்துச்சு? யார் இது பேசினா? அப்படி கேட்டா நான் சொல்லுவேன். இந்த தமிழ் மட்டும் இல்ல, எல்லா லாங்குவேஜ்லயுமே நான் பார்ப்பேன். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா லாங்குவேஜ்லயுமே பார்ப்பேன். ஆனா எந்த சீசன்லயுமே இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட் வந்து எனக்கு ஜாக்லின். ஏன்னா,
நீங்க போய் பாருங்களேன். ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் ஏதாவது ஒரு சீசன்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏதாவது ஒரு இடத்துல அவங்க துவண்டு போயிருப்பாங்க. எய்தர் ஒரு ஹோஸ்ட்டுக்கான ஹோஸ்ட் வந்து ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே உட்கார்ந்திருப்பாங்க அவங்க. இல்லாட்டி அவங்களே வந்து மிட்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படிதான் வந்து அவங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கியிருப்பாங்களே ஒழிய, ஜாக் மாதிரி டே 1ல இருந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு யாராவது வாங்கியிருக்காங்கன்னா, கண்டிப்பா இல்லவே இல்ல. இந்த 8 சீசன்ல அந்த மாரி ஆள் யாருமே கிடையாது. ஜாக்கோட ப்ளஸ்ஸா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நடக்கும். அவளுக்கும் ரோஸ்ட் நடக்கும். அம் வீட்ல இருக்க எல்லா கண்டஸ்டன்ட்டும் 24 பேரா ஜாக்கோட சேர்த்து 23 பேரும் ஒரு நாளாவது ஜாக்க பத்தி தப்பா பேசியிருப்பாங்க. அவ காதுக்கு போய் விழும். ஆனா, அவ பார்த்துக்கலாம். ரோஸ்ட் பண்றாங்களா? ஓகே. பார்த்துக்கலாம். என்ன தப்பு? என்ன கரெக்ட் பண்ணலாம்? கேம எப்படி கொண்டு போலாம்? ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றதுக்காக அவளோட கணிக்கிறாள்ல. லைக் ஷி இஸ் பிரெடிக்டிங் திங்ஸ் வென் சம்திங் இஸ் ஹேப்பனிங் வித்தின் த ஹவுஸ் ரைட்? அது ரொம்ப பவர்ஃபுல் ஆக்சுவலி. அது நடந்திருக்கு. நெறையா டைம் அது நடந்திருக்கு. அண்ட் ஷி இஸ் வெரி பிரெய்னி இன் தட் ஆக்சுவலி. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளஸ் எனக்கு ஜாக்கோட எப்படி கனெக்ட் ஆகும்னா, நான் ஒரு கார்ப்பரேட் வேர்ல்ட்ல இருக்கேன். நம்ப நம்ப இந்த மாதிரி தான். நம்ப வந்து உழைப்பு போடுவோம். பிரெயின்லாம் பிழிஞ்சு ஒண்ணு பண்ணுவோம். ஆனா, நம்மள தட்டி உட்கார வைக்க பார்ப்பாங்க. அப்ப நம்ம துவண்டு போய் உட்காந்துருவோம்ல. ஸோ ஐ கேன் கனெக்ட் வித் ஹர். இல்ல பார்த்துக்கலாம். டேப் ஆன் த ஷோல்டர். யாருமே அவளுக்கு சப்போர்ட் தேவையே இல்ல. அவளே அவ ஷோல்டர தட்டிக்கிட்டு மேல ஏறி வருவா. ஸோ ஃப்ரம் டே 1லேருந்து இன்னைய வரைக்கும் 106 டே வரைக்கும் அவள பத்தி பேசிட்டு தான் இருப்பாங்க. அவள பத்தி குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனா, அவளே ஷோல்டர டேப் பண்ணிட்டு எழுந்து நிக்கிறாள்ல. தட் இஸ் த பிக்கஸ்ட் பிளஸ் ஐ லைக் அபவுட் ஜாக்லின். அண்ட் எந்த சீசன்லையுமே போன சீசன்ல நான் ஒரு கண்டஸ்டன்ட்ஸ்க்காக நான் சப்போர்ட் பண்ணேன். ஆனா எந்த சீசன்லையுமே நான் பிபி வந்து ரொம்ப வெறியா பார்ப்பேன். ஆனா யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனா ஜாக்லின்காக நான் இன்ஸ்டாலயும் சரி, ட்விட்டர்லயும் சரி நான் போய் சொல்றேன். ஓட் போடுங்க, ப்ரோமோட் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு நானே சொல்றேன். அந்த அளவுக்கு எனக்கு ஜாக்லின் ரொம்ப பிடிக்கும். அந்த வில் பவர் இஸ் வாட் ஐ லைக் இன் ஜாக்லின். அண்ட் அதுக்காகவே ஷி ஷுட் வின். நானும் முத்து ஃபேன் ஆல்சோ. ஏன்னா ஆனா முத்துவ விட ஏன் ஜாக்லின் அப்படின்னா, முத்து கூட ஒரு சில இடத்துல உட்கார்ந்திருக்காரு. முத்து கூட நாமினேஷன்ல வராம எஸ்கேப் ஆயிருக்காரு. ஆனா எல்லா வாரமும் அடி வாங்கிட்டு மேல வந்தது ஜாக்லின். ஐ திங்க் ஷி டிசர்வ்ஸ் மோர் த டைட்டில். அப்புறம் ஜாக் பத்தி வேற என்ன சொல்றது? ஷீஸ் என்ன நானே ஓட் போடுறேன்னா பார்த்துக்கோங்களேன். நான் இத்தன சீசன்ல ஓட்டே போட்டதில்ல. நான் ஓட் போட்டிருக்கேன். அப்புறம் டெய்லி பாப்பாய் நீங்க நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பேன். உங்கள ஃபாலோ பண்றேன். அஞ்சலியும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். நீங்க எப்பலாம் ஸ்பேஸ்ல வரீங்களோ நான் வந்துருவேன். அண்ட் ஐ லவ் த ட்ராக். யூ லவ் பேர்ட்ஸ் மாதிரி. நீங்க எப்படி ஒன் சைடா ஜாக்லின லவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். விச் இஸ் ஆல் ஃபன். ஹோப்ஃபுல்லி ஷி கம்ஸ் அவுட் அண்ட் சீஸ் ஆல் திஸ் திங்ஸ் அண்ட் பிங்ஸ் யூ. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஜாக்லின். ஆனா இன்னொன்னு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த வீக் வந்து எனக்கு ரொம்ப ரோலர் கோஸ்டர் ரைடா இருந்தது. ஏன்னா, நான் கம்மியா நினைக்கிற சில கண்டஸ்டன்ட்லாம் ஜாக்க விட மேல வோட்டிங்ல இருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் 2 டேஸ், ஃபர்ஸ்ட் 3 டேஸ் சொல்ல ஆரம்பிச்சோனே நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ஸோ நம்ம இந்த வீக் அத விட்டுறக்கூடாது. லேசா விட்டுறக்கூடாது கைஸ். இந்த வீக் டே 1லேருந்தே. நாளைக்கு வோட்டிங் லைன் 10:30க்கு ஓப்பன் ஆன உடனேல இருந்தே நம்ம ஓட் போட ஆரம்பிக்கணும். நெறைய ஓட்ஸ் போடணும். நான்லாம் வந்து ஒரு இதுல போய் சொன்னேன். ஒரு காய்கறிக்காரங்க கிட்ட போறீங்களா? ஃபோன புடிங்க. "அக்கா மிஸ் கால் ஒண்ணு குடுக்குறேன்க்கா, குடுங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கி மிஸ் கால் போட்டுட்டு குடுத்துருங்க. அந்த மாரிலாம் பண்ணுங்க. ஓட் போடுங்க. ஷி டிசர்வ்ஸ் ஆல் தோஸ் ஓட்ஸ் ஆக்சுவலி. ஸோ ப்ளீஸ் வோட் கைஸ். அண்ட் டே 1லேருந்தே வோட் பண்ணுங்க. 5 டேஸ் தான் வோட் பண்ண போறோம். டே 1லேருந்தே வோட் பண்ணுங்க. விச் ரியலி ஜாக் நீட்ஸ் ஆக்சுவலி. தட்ஸ் இட். தேங்க் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சுகன்யா ஸ்வீட்டர். தேங்க்யூ. இல்ல செமையா பேசுனீங்க. அந்த காய்கறி கடைக்காரன்ட்டலாம் வாங்கி பண்ணலாம். அதான் அந்த அளவுக்குலாம் நானும் போயிருக்கேங்க. நீங்க வேற. ஆமாங்க. நான்லாம் ஆஃபீஸ்ல கொஞ்சம் ஒரு ஃபோன குடேன் அப்டி சொல்லிட்டு குடுத்து அப்புறம் பாப்பா இன்னொன்னு பாப்பா, இந்த ஃபாரின்ல இருக்கவங்கலாம் எப்படி அது ஓட் போடுறது? +91 போட்டாலே நம்பர் போயிடுமா? ஏன்னா அவங்களுக்கு வந்து டயல்ல போய் பார்த்தா கேன்சல்டு கால்ன்னு காட்டுது. அ ஆனா அவங்க இல்ல டயல் அது பண்றாங்க. கவுண்ட் ஆகாது சுகன்யா. அது ஓகே, கவுண்ட்ல வராதே. ஓகே, ஓகே, ஏன்னா இந்தியன் ஃப்ரீக்வன்சி நம்பர் இருந்தா தான் உங்களுக்கு ஓகே. இந்தியா நம்பர்லேருந்து கவுண்ட்ல அவங்க வரும். போடணும். எஸ், எஸ். ஓகே. நோட்டட் பாப்பா. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபாரின்லலாம் இருக்காங்க. யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். பட் இட்ஸ் ஓகே. பார்த்துக்கலாம். Yeah. ஓகே. தேங்க்ஸ் பாப்பா. தேங்க்ஸ். தேங்க்ஸ் விக்னேஸ்வரி. தேங்க் யூ, தேங்க் யூ. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஷாலினி, அதுக்கப்புறம் மோகனா, அப்புறம் சுகா. சாரி. Yeah, okay. Thank you for speaker கொடுத்ததுக்கு. And
என்னோட விஷயம் ஃபர்ஸ்ட் நான் எதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வோட்டிங் பேசிஸ் இருந்துட்டு நம்ம மோர் ஃபோக்கஸ்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அத பத்தின அவேர்னஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஆ ஏன்னா இது இந்த வீக் ரொம்ப குரூஷியலான வீக். திஸ் இஸ் த லாஸ்ட் மோஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் வீக் ஃபார் அஸ். ஸோ எனக்கு தெரியல. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஒருத்தர் எத்தனை மிஸ்டு கால் வேணா குடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் யாராவது கிளியர் பண்ணுங்க. அண்ட் நம்பர்ஸ கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்க. எல்லாம் நெறையா ட்ரெண்ட் பண்றீங்க. அதுல நம்பர்ஸ் கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தோணுது. அண்ட் நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நாட் ஜஸ்ட் ட்விட்டர். வி நீட் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் அண்ட் வி ஷுட் டூ தட். அண்ட் மத்த வெறும் ட்ரெண்ட் பண்றதுலயோ, அதுல மட்டும் இல்லாம நம்ம வோட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் யாராவது அந்த மிஸ்டு கால் குடுக்கறத கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, இங்க இருக்கவங்க நெறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். புரியல. என்ன கேட்டீங்க ஷாலினி? ஒருத்தருக்கு எவ்வளோ மிஸ்டு கால் அன்லிமிட்டட் தானே? நான் அப்படிதான் நெனைச்சிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, இல்ல. 10 ஒரு மொபைல் நம்பருக்கு 10 மிஸ்டு கால் நீங்க குடுக்கலாம் ஒரு நாளைக்கு. ஓ! ஓகே. அப்போ ஸோ 50 மிஸ்டு கால். ஒரு 5 நாளைக்கு 50 மிஸ்டு கால் நீங்க குடுக்கலாம். ஒரு நம்பர்ல ஓகே, இருந்து. ஓகே. ஸோ அதே கூட நீங்க மென்ஷன் இங்க பண்ணலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா நானா சம்டைம்ஸ் தெரியாம மிஸ்டு கால் குடுத்துட்டே இருப்பேன். ஸோ நீங்க அத கூட மென்ஷன் பண்ணி கொஞ்சம் போட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ஏன்னா எப்பயுமே Hotstarல ஓட் போட்டுருவேன். அதுக்கப்புறம் எப்பயாச்சும் தான் மிஸ்டு கால்ஸ் குடுத்துட்டுருப்பேன். போன வீக் தான் எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானு நெறைய மிஸ்டு கால் குடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ அதனால எனக்கு ஒரு சிம்க்கு 1 டேக்கு 10 மிஸ்டு கால்ன்றது எனக்கு அவேரா இல்ல. ஸோ அந்த மாரி நெறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அனாவசியமா ஒரே நம்பர்ல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. 10 மிஸ்டு கால்னா நெக்ஸ்ட் வேற ஃபோன எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. மிஸ்டு கால் தருவாங்க. ஸோ அந்த அவேர்னஸ் கொஞ்சம் குடுத்தீங்கன்னா கொஞ்சம் மத்தவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜாக்லின் நெறையா பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் த டே ஒன் இருந்துட்டு ஷி வாஸ் ஃபேபுலஸ் அண்ட் த நானா நெனச்சே பார்க்கல. சத்தியமா நான் ஒரு ஃபியூ வீக்ஸ்லாம் வந்துட்டு ஓட்டே யாருக்குமே போடல. பட் கேம் இன்ட்ரஸ்டிங்கா நான் நோட் பண்ணிட்டே வந்தேன். ஃப்ரம் த டே ஒன் ஷி வாஸ் வெரி குட். திங்கிங் லெவல் வந்துட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. அ அந்த அனலைஸ் பண்ற விதம் இப்ப ஒரு நடக்குது, இந்த டாஸ்க் குடுக்குறாங்க, இல்ல இந்த ஒரு ஆக்டிவிட்டி வருது அப்டின்னா, ஏன் வருது? எதுக்காக வருது? இதுல என்ன நம்ம கன்வே பண்ணணும்? எதுக்கோசரம் வந்திருக்குன்ற ஒரு அது அப்டியே அக்யூரேட்டா அடிப்பா. ஆக்சுவலா அந்த வீட்ல ரயன் தான் வந்துட்டு அனலைசிங் ஸ்கில் அதிகம்பாங்க. தட் இஸ் அதுக்கு ஈக்குவலா இல்ல அதுக்கு அதிகமாவே ஜாக்ட்ட இருக்கு. அ ரயனால ஒரு டாஸ்க்கு, ஒரு ஆக்டிவிட்டி எதுக்கு வந்திருக்கு? எதனாலன்னு அவ்வளோ அக்யூரேட்டா அவனால பின் பாயிண்ட் பண்ண முடியாது. பட் ஜாக்லின் டிட் இட் வெரி வெல் அட் கன்சிஸ்டன்சி த்ரூ அவுட் த பிபி அண்ட் ஷி இஸ் த வெரி 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 குட் பிளேயர் அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் ஷி ரிசீவிங் த லவ் அண்ட் சப்போர்ட். பட் இன்னும் அதிகமா இருந்திருக்கணும், இன்னும் அதிகமா இருக்கணும்ன்றது என்னோட விருப்பம். அண்ட் லெட்ஸ் see அண்ட் ஹோப் ஃபார் த பெஸ்ட். தேங்க் யூ ஷாலினி. அண்ட் மோகனா பேசிடுங்க. ஆக்சுவலா ஜாக்லின வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு 2 விஷயத்துல நான் ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பேன் என் கூட பர்சனல் லைஃப்ல. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு. நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல என்ன சொல்றது, நானே பெருமையா சொல்லிக்கிற மாரி இருக்கும். பட் ஜாக்லின் மாரி தான் நானும். எனக்கு வந்து என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸா உண்மையா இருந்தாங்க அப்டின்னா, அவங்களுக்காக நான் என்ன வேணா கண்ண மூடிட்டு என்ன வேணா பண்ணுவேன். யோசிக்காம ரிஸ்க் எடுப்பேன். அந்த மாரி ரிஸ்க் எடுத்து நெறைய லாஸ் ஆயிருக்கு. நெறைய கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, எப்படி சொல்றது? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஒரு 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 டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அது ஒரு விஷயம் நான் ஜாக்லின் கிட்ட வந்து இது பண்ணுவேன். இன்னொன்னு, ஜாக்லின் கடந்து வந்த பாதையில அவங்களோட ஃபேமிலில நடந்த அந்த இன்சிடென்ட் சொல்லுவாங்க இல்லையா? அவங்க அப்பா பத்தின இன்சிடென்ட். ஸோ அது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். ஏன்னா, எங்க சித்தி, என் அம்மாவோட தங்கச்சி வந்து அவங்க இப்போ இல்ல ஆக்சுவலி. அவங்க இறந்து 2 இயர்ஸ் ஆச்சு. அவங்க வந்து கேன்சர்ல தான் இறந்தாங்க. த்ரோட் கேன்சர்ல. ஸோ எப்படி ஜாக்லின் சொன்னாங்க, லைக் லைக் அவங்க மார்னிங் அவங்க நைட் ஆர் மார்னிங் சரியா எனக்கு ஞாபகம் இல்ல இப்போ. பட் அவங்க முழிச்சு பார்க்கும்போது அவங்க அப்பா அந்த மாரி இருந்தாருன்னு. எனக்கு வந்து எங்க சித்தி, நான் தூங்கிட்டு காலைல எந்திரிக்கிறோம். எந்திரிச்சுட்டு எங்க சித்திக்கு ஏதோ ஒண்ணு ஆகுது. அத நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஏன்னா இருக்கிறதுலயே ஒரு கொடுமையான ஒரு விஷயத்த நான் பார்த்தேன் என் கண்ணால. அவங்க உயிர் போறது. ஸோ நாங்க மார்னிங் ஒரு 7:30 இருக்கும். நான் அவங்க பக்கத்துல நைட்டு என் சித்திய நான் தான் பார்த்துக்கிறேன். பக்கத்துல படுத்திருக்கும்போது காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது, என் கண்ணு முன்னாடியே என் சித்தியோட உயிர் போச்சு. ஸோ அது வந்து அது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும்ன்றது இட்ஸ் ஓகே. சாந்தம் மோகனா.
போய் ஒரு டேக் யுவர் வாட்டர் டைம். எடுத்துக்கோங்க, தண்ணி குடிச்சுக்கோங்க. அண்ட் மாஃபியா நியூ ஸ்பீக்கர் வந்திருக்கீங்க. பேசுங்க மாஃபியா. நியூ ஸ்பீக்கர் தான், பட் ஓல்ட் ஃப்ரெண்டு. ஹாய் டு எவ்ரி ஒன். நான் ஜாக்லினை வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்தே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அண்ட் என்னோட நாமினேஷனை நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? ஓகே, உங்களுக்கெல்லாம் கம்ஃபர்ட்டு சரி, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. பட் நான் எதுக்கு விட்டு கொடுக்கணுன்ட்டு ஷீ ஸ்டுட் ஃபார் இட். அண்ட் 3 வாரம் வெளில படுத்துட்டு இருந்தா. அண்ட் அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறைய பேருக்கு நான் கற்றுக்கணுங்க. ஓகேங்களா? இந்த உலகமே ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னு நம்ம அதை பண்ணணுன்றது வந்து நான் ஜாக்லின் அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தா. அண்ட் her தாட் ப்ராசஸ் இஸ் ஸோ கிரேட். இப்போ வந்து விஜய் சேதுபதியே அவளை வந்து அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் ஐம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் எவ்வளோ ஹாட் ஸ்டார் அக்கௌண்ட்லேருந்து உங்களால் ஓட் போட முடியுமோ ஓட் போடுங்க. நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் எங்கள் வீட்டிலேருந்து 3 இதுக்கு ஓட் போடுறேன். அண்ட் எங்கேயாவது கெட் டுகெதர்லாம் போனேன்னா யாருக்கிட்ட மொபைல் இருக்கோ அவங்கக்கிட்ட போய் ஹாட் ஸ்டாரில் இது பண்ணி போட்டுருவேன் நான். அண்ட் இங்கே சில ஸ்பேசஸ்லாம் போனால் கூட நான் வந்து சொல்லுவேன், ஓட் போடுங்க ஜாக்லினுக்கு அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். அண்ட் ஐ மீன் ஷீஸ் அன் ஏஞ்சல், ஸோ காட் இஸ் ஆல்வேஸ் வித் ஹர் அண்ட் we are also with her. So I am sure, I'm definite she'll be the winner. And yeah, manifest பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். யா அண்ட் மிஸ்ட் கால் மட்டும் எனக்கு எந்த நம்பர்னு சொல்லுங்க, நான் அது மட்டும் பண்றேன். ஐ தேங்க்யூ. வில் டிஎம் யூ. ஆக்சுவலி விக்னேஸ்வரி, நான் லிஸ்னருக்கு போறேன். வேற யாருக்காவது மைக் கொடுக்க ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஷோர் ப்ளீஸ் ஷோர் அத ஒரு ஷோர். போஸ்டா போட்டு மேல டேக் கூட பண்ணுங்க நம்பரை. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இப்போ பாருங்க ஓகே நிறைய ஓகே பேருக்கு வில் நம்பர் தெரியல. ஸோ ஓகே வில் டேக் நான் மேலே போட்டுறேன். அண்ட் மார்ட்டின் பேசுங்க மார்ட்டின். ஒரு நிமிஷம். மோகனா ஆல்ரைட்னா? மோகனா ஓகே தானே இப்போ நீங்க? யா பாப்பா, யா ஆல்ரைட். Yeah. நீங்க பேசுங்க, நான் லாஸ்டா அப்புறம் பேசுறேன். மார்ட்டின் ஓகே ப்ரோ. நான் வேற எதுவும் பெருசா பேசல. இப்ப நானுமே அதுதான், இப்ப இவங்க எல்லாரும் சொன்னதுதான் நானுமே பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் பண்றதை தாண்டி இப்ப எங்க வீட்லயுமே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அம்மாவும் சரி, லைக் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஓட் போட சொல்றது. இப்போ அவங்க அந்த ரிலேஷனுக்குலாம் சொல்லி ஒரு குரூப் இருக்கும்ல, ரிலேட்டிவ்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி, அதுலலாம் வந்து அவங்களே வந்து இந்த ஜாக்லினோட போஸ்ட் எல்லாம் போட்டு அவங்க ஷேட்ல எல்லாம் ஜாக்லின் பத்தி வருது. ஸோ அவங்க அதுல வந்து ஷேர் பண்ணிட்டு இதெல்லாம் பண்றாங்க. ஸோ அது எல்லாமே இதுவாக தான் போகுது. நானுமே வந்து இப்போ என்னோட ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, இப்போ எங்க ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு குரூப்பே இருக்கு, ஜாக்லின் ஃபேன்ஸ்னு சொல்லி ஒரு குரூப்பே இருக்கு. ஸோ அதுல வந்துமே வந்து நாங்கள் மிஸ்டு கால்ஸும் கொடுக்குறது எல்லாமே பண்றோம். ஸோ அதே மாதிரி நீங்களுமே உங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் உங்களோட கொலீக்ஸ் இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் கனெக்ட் பண்ணி, இதுதான் லாஸ்ட் வீக்கு, ஸோ இதை நம்ம ஓட் பண்ணி. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டைட்டில் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அந்த டைட்டிலுக்குன்னு ஒரு வேல்யூ, ரெஸ்பெக்ட், அப்படி அது ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு கிரெடிட்னு மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஜாக்லினுக்கு போனா மட்டும்தான் அந்த கிரெடிட் எல்லாமே வந்து ஒரு ஒரு விஷயமாவே இருக்கும். நீ மற்ற பிளேயருக்கு போச்சுன்னா எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா அந்த ஒரே டிசர்விங் கண்டஸ்டன்ட் ஜாக்லின் மட்டும்தான் வின்னருக்கு. அண்ட் நான் பார்த்ததுலேயே வந்து நான் சும்மா ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், லைக் அது நான் வந்து மனசார தான் போட்டேன். பட் ஆனால் அது பார்க்கும்போது நிறைய பேர் கிண்டல்லாம் பண்ணாங்க, எமோஜிலாம் போட்டு. நான் கோட் ஆஃப் ஆல் சீசன்ஸ் அப்படின்னு போட்டேன். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நான் ஒரு பிளேயர் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நான் இத்தனை வருஷம் பிக் பாஸ் பார்த்துருக்கேன், நான் ஒரே ஒரு சீசன் மட்டும் தான் பார்க்கல, அல்டிமேட் மட்டும் தான் பார்க்கல. இவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் இருப்பாங்களா அப்படின்னு தெரியல. அதே டைம் இவங்க ஃபன்னாகவும் இருக்காங்க, லைக் என்டர்டைனிங், எல்லாமே எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே இவங்க ஒரு 100% கொடுக்குற ஒரு ஆளா இருக்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி ஒரு ஆளை பார்த்தது இல்லை. அண்ட் இவங்க நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க. டெஃபினட்டா எனக்குமே இன்ஸ்பிரேஷன் ஒரு சில விஷயத்துல. நான் பெருசாலாம் நான் பர்சனலா கனெக்ட் பண்ணி எந்த ஒரு சீசன் பார்க்கணும், நான் ஜஸ்ட் ட்ரோல் போஸ்ட் மட்டும் தான் போடுவேன். நான் நிறைய பேரோட எமோஷன்ஸ் நான் கலாச்சி போட்டிருக்கேன். போன சீசன்லாம் அழுகுறதுல வந்து கலாச்சி போட்டிருக்கேன், ட்ராமா அப்படிலாம் போட்டிருக்கேன். பட் எனக்கு இது ஒரு இடத்துல வந்து இது எனக்கு ஒரு பர்சனல் விஷயம் கனெக்ட் ஆச்சு. கனெக்ட் ஆகும்போது இப்ப எப்படின்னா, நான் ஜாக்லின் அழுவும் போது நான் ஒரு வாட்டி அழுதுருக்கேன். நான் ஜாக்லின் அழுவும் போது நான் அழுவல. நான் வந்து உங்க போஸ்ட் எல்லாம் பார்ப்பேன். போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது அது அந்த அந்த ஒரு எமோஷன் எனக்கு ஹிட் ஆகும். ஸோ இத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க ஜாக்லின் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எமோஷன் ஹிட் ஆகி எனக்கு அது ஒரு வாட்டி நான் இது பண்ணேன், பிரேக் டவுன் ஆனேன். ஸோ எப்படி சொல்றது, இப்போ இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து
ஜாக்லின் டைட்டில் இல்லைனாலுமே பரவாயில்ல, நம்ம ஜாக்லின் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது. அது வந்து ஒரு கண்டஸ்டண்டா தாண்டி நம்ம அவங்கள ஒரு ஃபேமிலி மெம்பராவோ இல்லை நம்ம அப்படி பார்க்க ஆரம்பிச்சதுனால நம்ம அவங்களோட டைட்டில் அதெல்லாம் தாண்டி எனக்கு அவங்க ஹாப்பியா இருந்தா போதும், அவங்க லைஃப்ல இப்படி இருந்தா போதும், அவங்க சினி ஃபீல்ட்ல போய் நல்லா ஷைன் பண்ணட்டும், அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையட்டும் அப்படின்றதுல வந்து கண்டஸ்டன்ட் இது நான் எந்த கண்டஸ்டன்ட்டுக்கும் பண்ணியிருப்பாங்களான்னா எனக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தெரியல. ஏன்னா நான் இத்தனை குரூப்ல இருந்திருக்கேன், பட் ஆனால் நான் அவ்வளோ கனெக்ட் ஆனாலும் எனக்கு தெரியல, நான் பார்த்ததும் இல்லை. ஸோ லாஸ்டா என்னன்னா அந்த டைட்டிலுக்குன்னு ஒரு ரெகக்னிஷன் இருக்கணும்னா அது ஜாக்லின் கிட்ட போனா மட்டும்தான் இருக்கும். மற்றபடி எனக்கு அது பெருசா இருக்காதுன்னு தோணுது நம்ம சேர்ட்ட போனாலுமே. ஸோ அவ்வளவுதான் பார்ப்பேன். சூப்பர் மார்ட்டின். அஞ்சலி வந்துட்டாங்க. மார்ட்டின் கூட நம்ம எல்லாரும் இப்போ குரூப்ல சில விஷயங்கள் நடக்கும்போது வந்து இவங்க எவிட் ஆயிருவாங்கன்னு சொல்லி நம்ம ஜாக் எவிட் ஆயிருன்னு சொல்லி நிறைய பேர் வந்து லோவாகும் போது எனக்கு தெரியும், எனக்கு சில விஷயங்கள் தெரியுங்கன்னா நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். நான் எவ்வளவு தூரம் அவங்க மோட்டிவேட் பண்ண பார்த்துருக்கேன். ஒரே ஒரு பர்சன் தான் எனக்கு டிஎம்ல வந்து எனக்கு நான் வந்து ட்வீட் பண்ணது வேற ஒரு செட்டிங்காக போட்டேன். அது மார்ட்டினுக்கு அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன். பட் மார்ட்டின் தான் முதல் ஆளா வந்து பாப்ஸ் நீங்க வேணா பாருங்க, ஜாக்கு டைட்டில் தான் அடிப்பாங்க, பெட்டு வச்சுக்கலாமான்னு சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேண்டம் வந்து மோட்டிவேட் பண்ணதே மார்ட்டின் தான். நான் வேற ஒரு விஷயத்துக்காக அந்த ட்வீட் போட்டிருந்தேன். மார்ட்டின் வந்து நான் பிரேக் டவுன் ஆயிட்டேனா இல்லைன்னா வந்து கொஞ்சம் லோவா ஃபீல் பண்றேன்னு நினைச்சு என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தது. எனக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹார்ட்ஃபுல்லா இருந்தது. நானுமே இந்த 8 சீசன்ல இது வரைக்கும் நான் வந்து எனக்கு ஒரு 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 பழக்கம் இருக்கு. நான் வந்து சோசியல் மீடியாலயோ இல்ல இந்த அதர் இதுலயோ வந்து ஒரு யாரையுமே கனெக்ட் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு நான் வந்து எங்க வீட்ல இருக்கிற மெம்பர்ஸை தவிர போட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து எங்க ஃபேமிலிக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தரை வந்து நான் என் ஃபேமிலி கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டது யாருன்னா லயனல் மெஸ்ஸியை தான். ஏன்னா நான் வந்து தீவிரமான ஒரு மெஸ்ஸி ஃபேன். அதனால நான் வந்து என் ஃபேமிலியை தாண்டி ஒரு பர்சனோட ஃப்ரேம் வந்து எங்க வீட்டில் இருக்குன்னா மெஸ்ஸி தான். நான் ஒரு அவுட் ஆஃப் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் கனெக்ட் பண்ணிக்கிறது மெஸ்ஸிக்கு அப்புறம் நான் ஜாக்கை தான் கனெக்ட் பண்ணுறேன். என்ன ரீசனுக்காகனா இந்த கேம் ஷோ அவங்க வந்து நான் அவங்க போடுற சிம்டி ட்வீட்டாக இருக்கலாம், இல்லை சிம் வீடியோஸ் நீங்கள் சொல்லலாம், அதுக்காக இல்லை. மென்டலி அவங்க என்னை அட்ராக்ட் பண்ணாங்க. சாரி ஃபார் த பர்சனல், நான் பர்சனலாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க கூட கமிட் ஆனதே அந்த மென்டலி அட்ராக்ட் ஆனதுனால தான். the woman needs to attract when இந்த திங் தானே. மென்டலி அவங்க என்ன அட்ராக்ட் பண்ணாங்க. நான் அவங்க கேமை கவனிக்க ஆரம்பித்தேன். அவங்க கேம் ப்ளே பண்ணுறத விட அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க ஒரு பர்சனை கேரி பண்ணுற விதமாக இருக்கட்டும், அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒருத்தன் என்னை திட்டான் அப்படிங்கிறதுக்காக நான் அதுக்காக வருத்தப்படலாம், அதுக்காக நான் திருப்பி அவன்கிட்ட போய் அந்த கிரட்ஜஸை ஷோ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நான் வந்து திருப்பி அவன்கிட்ட நார்மலாக பேசுறது மூலமாகவே அவன் நம்மளை பற்றி புரிஞ்சுக்குவான். அவன் ரிட்டர்ன் போகும்போது நம்மளுக்கு அந்த லவ்வை ஷோ பண்ணுவான். அப்படிங்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா தீபக்கும், அருணும், ஈவன் சத்யா, பவி எல்லாத்துக்குமே சின்ன சின்ன கிரட்ஜை ஷோ பண்ணியிருந்தாங்கன்னா தீபக் அவருக்கும் நம்ம ஜாக்குக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்திருக்காது, ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிருக்காது. அருண் கூட அதெல்லாம் ஹார்ட்ஃபுல்லாக நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. எலிமினேஷன் அப்போ வந்து எவிக்ட் ஆனதுக்கப்புறம் அருண் பேசின வார்த்தைகள்லாம் அவ்வளோ ஹார்ட்ஃபுல்லாக இருந்தது இல்லையா? இதுதான் தேவை. நீங்கள் டைட்டில் அடிக்கிறீங்க அடிக்காதெல்லாம் செகண்டரி. உங்களை ஒரு இம்பேக்ட்ஃபுல் பிளேயர்ஸும் அந்த ஆடியன்ஸும் ஞாபகம் வச்சுப்பாங்க. எத்தனை வருஷம் கழிச்சாலும் உள்ள ப்ளே பண்ண பிளேயர்ஸுமே உங்களை ஞாபகம் வச்சுக்குவாங்க. இப்படி ஒருத்தி வந்தா 15 வாரம் தொடர்ந்து நாமினேஷன்ல இருந்தா நம்ம கூட நல்லா தான் இருந்தா. ஏன்னா அவங்க வந்து அப்ரெண்டா வந்து சொல்ல முடியாது என்னன்னு, ஜாக் நீ வந்து ரொம்ப ஜென்யூனான பர்சன், ஜாக் நீ ரொம்ப அன்பான பர்சன் வந்து அவங்க ஒரு கேம் ஷோல சொல்ல முடியாது. சொன்னாங்கன்னா அது ஜாக்குக்கு மைலேஜுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். பட் அவங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்க அதை ஷோ பண்ணி தானே ஆகணும். அந்த அதுதான் வந்து பவி சொன்னது. எனக்கு வந்து எந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேணும்னு கேட்டப்போ வந்து ஜாக்கோட நேம சொன்னதா இருக்கட்டும், தீபக்கோட பாண்டா இருக்கட்டும், இல்ல அருணோட பாண்டா இருக்கட்டும், ஏன் விஷாலுக்குமே ஒரு பாண்ட் இருக்கு, பட் அதை ஷோ பண்ண முடியாது உங்களால. அந்த மாதிரி குவாலிட்டியை தான் நான் ஒரு பர்சன் இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். நம்மளை சுத்தி அப்படி ஒரு பர்சன் இருந்தாதான். நான் வந்து ஒருத்தர் திட்டிடுறேன், அவர் அதுக்காக வருத்தப்படுறாரு, அந்த வருத்தப்பட்டுட்டு அந்த பர்சன் அகைன் ரிட்டர்ன் வர்றது என்கிட்ட அதே நார்மலான பர்சனா வந்து ரிட்டர்ன் வர்றதுங்கிறது ஒரு கிரேட் குவாலிட்டி. அதுதான் நம்ம ஜாக்கெட் இருந்து எடுத்துக்கணும். இப்ப நானுமே என்ன எடுத்துக்கிறேன்னா ஜாக்கெட் இருந்து அந்த ஒரு குவாலிட்டி எடுத்துட்டு போறேன். நாளைக்கு எனக்கும் இன்னொரு பர்சனுக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் எல்லாத்தையும் தள்ளி வச்சு அந்த பர்சனை பார்க்கணும். அந்த ஈகோ இல்லாம அந்த பர்சனோட ரிலேஷன்ஷிப்பை பார்க்கணுங்கிறது தான் நான் ஜாக்கெட் இருந்து கத்துக்கிறேன்.
ப்ரோ இப்போ எனக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டுமா? இது வந்து என்னோட ஒரு பர்சனல் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு ஜாக் மூலியமா தான் எனக்கு அவங்களோட அவங்களோட இதுவெல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. என்னோட சொந்த அக்காவை பத்தின எல்லாமே எனக்கு வந்து ஜாக் மூலியமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுவே எனக்கு வந்து இப்போ ரீசெண்டா 2 மாசம் முன்னாடி தான் தெரியும். அவங்க எவ்வளவு கோ த்ரூ பண்ணாங்க. ஏன்னா எங்க அக்கா வந்து ஆக்சுவலா ஜாக்லின் மாதிரி தான். கொஞ்சம் அந்த காலேஜ் டைம்லலாம் ஃப்ரெண்ட்ஸுக்காக அவ்வளவு சப்போர்ட் பண்றது அண்ட் ரொம்ப போல்டாவும் இருப்பா. நிறைய ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்படிலாம் போற ஒரு பொண்ணு. ஸோ அப்படி இந்த பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்டுக்காக ஒரு இடத்துல சப்போர்ட் பண்ண போய் அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்து அதுக்கப்புறம் வந்து அது ஒரு மாதிரி ரெக்ரெட் பண்ற மாதிரி ஆகி அது அப்பெல்லாம் வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா, நீ ஏன் போன, உன்னை யாரா கூப்பிட்டாங்களா, உன்னை யார் இப்ப போக சொன்னா, நாட்டா மேல அப்படின்னு தான் எனக்கு தோணும். நான் ரொம்ப கேர்லெஸ்ஸான ஒரு பையனா இருந்தேன் அந்த டைம்ல. எனக்கு வந்து சரி இது நீ பண்ண அதுக்கான இதுதானே நீ அனுப்பிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். பட் ஆனா அதனாலே வந்து எங்க அம்மா வந்து கொஞ்சம் போல்டா இருக்க பசங்களை பார்த்தாலே எங்க அம்மாவுக்கு ஒரு அது பயம் தாண்டி ஒரு கோபம் வரும். ஏன்னா என் பொண்ணுக்கு நடந்தது வேற யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க போல்டா இருக்க பொண்ணுங்க கிட்டலாம் கொஞ்சம் அப்ரோச்லாம் வேற மாதிரி இருக்கும். அதனால நாங்களுமே நிறைய விஷயம் இது பண்ணியிருக்கோம். லைக் தெருவுல, லைக் ஊர்ல, சொந்தக்காரங்க கிட்ட அந்த மாதிரிலாம் அப்படிலாம் இருக்கும். ஆனா எங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜாக்லின் பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போல்டான அட்டம் தான் பண்ணுச்சு. நான் வந்து பெட்ரூம் எனக்கு வேணாம், நான் வந்து இது பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அது போக 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 என்ன ஆச்சுன்னா எங்க அம்மாவால கனெக்ட் பண்ணிக்காம இருக்க முடியல. ஏன்னா அவங்களோட பொண்ணோட ரிசப்லன்ஸா தான் ஜாக்லினை பார்க்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு வாட்டி கேட்கும் போது தான் என்னாச்சுன்னா இதெல்லாம் தான் இந்த விஷயம் எங்க அக்காவுக்கு நடந்த ஒரு பெரிய ஒரு ஒரு அநீதியான விஷயமே எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. இவங்க இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. இவங்க ஜாக்லினோட கனெக்ட் ஆகிட்ட பிறகு நான் சும்மா ஏதோ கேட்டப்போ ஏன் இந்த மாதிரி பண்ணப்போ ஏன்னா எங்க அக்கா பெருசா பிக் பாஸ் பார்க்க மாட்டா. அவளுமே ஜாக்லின் பத்தி பேசுறா அப்படின்னும் போது எனக்கு புரியல. அப்படின்னும் போது எங்க அம்மாட்ட கேட்டப்போ இதெல்லாம் தான் அப்படின்னும் போது எனக்கு அப்ப நான் எப்படி இருந்திருக்கேன், நான் எவ்வளவு irresponsibility-ஆ இருந்திருக்கேன். இப்படி எங்க அக்காவுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது நான் ஏன் ஸ்டாண்ட் பண்ண இல்ல அதெல்லாமே எனக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ எனக்கு இது ரொம்ப நான் தான் சொன்னேன் எனக்கு ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆச்சு. அண்ட் எங்க அப்பா அம்மா உட்காந்து முந்தானே அழுதுன்னு இருந்தாங்க. எங்க அப்பா அழுவே மாட்டாரு. எங்க அப்பா அழுது நான் 2வது முறை பார்த்தேன். எங்க பாட்டி செத்தப்போ ஒரு வாட்டி அழுதாங்க. அப்புறம் ஜாக்லின் சாரி ஐயோ சாரி சாரி ஜாக்லின் அழுதப்போ அழுதாங்க. ரொம்ப சாரி. ஜாக்லின் வந்து அந்த உள்ள உட்காந்து ஒரு 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 வேர்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்டுனால தான் வந்து நான் லைஃப்ல இது பண்ணி நிக்கிறேன் அப்படின்னு மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் போது எங்க அப்பாவுக்கு வந்து எங்க அக்கா ஏன்னா எங்க அக்கா அது வேர்டு சொல்லி அழுதுருக்கா. ஒரு ஒரு விஷயத்துல எங்க அப்பா வந்து அப்போ எங்க அக்காவை திட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னா நான் அந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும், நான் நின்று இருக்கணும், உனக்கு நான் நிக்காம நான் வந்து இந்த சொசைட்டிக்கு பயந்து நான் உன்னை திட்டிட்டேன் அப்படின்றத ஒரு இதுவா பண்ணாரு. ஸோ நான் அதனால தான் வந்து நான் ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆகி பார்த்ததுனால என்னால இப்ப நான் உங்க கூடமே நான் நிறைய சண்டை போடுறதுக்கு காரணம் என்னன்னா ஏன்னா நீங்க நீங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்களை ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஹிட் ஆயிடும், நான் அது பர்சனலா எடுத்துக்கிறேன் அப்படின்றதான் நான் பார்த்தேன். தேங்க்ஸ் பாப்பாய். தேங்க்ஸ் மார்ட்டின். So Martin, next யார் Martin, are you மோகன் okay, da? பேசுறீங்களா? Martin, are you okay, da? You seem really emotional. Are you okay ஆ now? ஓகே ஓகே அஞ்சலி. Okay. ஓகே தேங்க்யூ. பாப்பா ஐம் ஆல் ரைட். ஸோ நான் அதான் சொல்ல வந்தேன். இப்போ ஃபேமிலிக்காக ஓடுற ஸ்ட்ராங்கா இருக்க எல்லா விமன்ஸ்னாலையும் ஜாக்லின் கூட ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். அதில் நானும் ஒருத்தி. ஸோ என் ஃபேமிலியில இப்போ நானும் ஒரு பையன் மாதிரி ஃபேமிலிக்கு எல்லாமே பண்றது. அதனால என்னால ஈஸியா வந்து ஜாக்லின் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியுது. பாப்பாயி சொன்ன மாதிரிதான் எவ்வளவுதான் வந்து ஒருத்தவங்க நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் அது திருப்பி காட்டாம அவங்களுக்கு அன்பு கொடுக்கறது எல்லாம் வந்து உண்மையிலே சொல்றது பெரிய பெரிய குவாலிட்டி. அது எல்லாருக்கும் ஈஸியா வரவே வராது. சீரியஸ்லி ஜாக்லின்லாம் வந்து ஒரு காட்ஸ் கிஃப்டட் சைல்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஜாக்லின் வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பா ரோல் மாடலா இருப்பாங்க. ஸோ ஜாக்லின் கிட்ட சொல்றதுக்கு நிறைய இருக்கு. பேசணும்னா இன்னைக்கு ஃபுல்லா சொன்ன மாதிரி யாரோ சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயம் இருக்கு. என்ன சொல்றது, அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறதுக்கு நல்ல விஷயம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க பிக் பாஸ்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்படி மாத்திருக்கலாம் இல்ல அது பண்ணிருக்கலாம் அப்படி சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ அண்ட் எனக்கு ஜாக்லின் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே அந்த பொண்ணு ஒரு பியூர் லவ்வுக்காக அங்க ஏங்குறது நம்மளால அஸ் ஜாக் ஃபேனா நம்மளால அதை உணர முடியும். என்னதான் அந்த பொண்ணு ஸ்ட்ராங்னாலுமே ஒருத்தவங்க அந்த பொண்ணு கிட்ட நல்லா பேசினா அதுக்கு ஈஸியா அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றது அட்டாச் ஆயிடுறாங்க. அப்படிதான் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட அட்டாச் ஆனதும் அதனால அவங்க கஷ்டப்பட்டதும். மஞ்சரி கூட இருந்த பாண்ட் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்ன சொல்றது அது 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 வந்து ஒருத்தவங்க நமக்காக நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்றதுக்கு உண்மையா நமக்காக ஒருத்தவங்க இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாமே பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதே மாதிரி என்ன சொல்றது யாரையும் மரியாதை இல்லாம பேசுறது அண்ட் தென்
கோவத்துல வார்த்தை வருதெல்லாம் அந்த பொண்ணு ஒரு தடவை கூட பண்ணதே இல்ல. அது மாரி நெறைய குவாலிட்டிஸ் இருக்கு அந்த பொண்ணுகிட்ட எடுத்துக்கிறதுக்கு. ஸோ சீரியஸ்லி சொல்றேன். நான் வந்து என்னால கன்ஃபார்மா அதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் நான் கண்டிப்பா ஜாக் மாரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் என் லைஃப்ல இனிமேலு. நெறைய விஷயத்துல. எந்த ஷாலினி ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பாப்பா நீங்க சொல்லுங்க, யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்? இல்ல அவங்க ஷாலினி பேசி முடிச்சுட்டு அந்த ஹேண்ட் டவுன் பண்ணாம இருக்காங்களா எனக்கு தெரியல. இல்ல 2 ஷாலினி இருக்காங்க. 2 ஷாலினியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதால கேட்டேன். ஐயோ தெரியலையே, விக்கெட்டவா ஷாலினி ஓகே. பிரீத்தி அவங்க பேசினாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஷாலினி பேசணும்னாலும் பேசட்டும், இல்ல நான் இல்ல அவங்க பேசணும்னாலும் போயிட்டாங்க, பேசுறேன். போயிட்டாங்க. ஓகே, நீங்க பேசுங்க. ஓகே. யா ஐ ஹாவ் டு ஆட் மை பாயிண்ட்ஸ் இன் திஸ். ஆக்சுவலி நம்ம வந்துட்டு இன்னும் இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்க மாதிரி நமக்கு பிடிச்ச மூமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று ரிலேட்டடான மூமெண்ட்ஸ் எடுத்து பேசினா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு உண்மையாலுமே ஜாக் ஒரு மேஜிக் தாங்க. அவங்க கிச்சன்ல ஒரு மேஜிக் பண்றாங்க பாருங்க. யார் கூட எவ்வளோ சண்டை இருந்தாலும் சரி, ஒரு 1 வீக் அவங்க கூட கிச்சன்ல டிராவல் பண்ணிட்டு அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் சத்யா, ஏன் கேர்ள்ஸ் டீம்லேயே அவ்வளோ சண்டை இருக்கும். பட் கேர்ள்ஸ் டீம்லேயே பார்த்தீங்கன்னா கிச்சனில் அவங்க கூட ஒர்க் பண்ணக்குள்ள எல்லாருமே அவங்களுக்கு ஃபேன் ஆயிடுவாங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்டுங்கிறத விட ஃபேன் ஆயிடுவாங்க. அதுதான் உண்மை. கிச்சன் க்ராசரிஸ்ல வந்துட்டு அவங்க ஏன்னா யாருமே வந்துட்டு ஒருத்தவங்க வீட்ல வந்துட்டு ஒரு 15 மெம்பர்ஸ், 20 மெம்பர்ஸ், ஒரு 8 மெம்பர்ஸ்க்குலாம் கண்டினியூஸா நம்ம குக் பண்ண போறதில்ல. அங்க போயிட்டு அங்க குக் பண்ணி, மேனேஜ் பண்ணி, அங்க இருக்க கிராசரி வச்சு, இருக்கிறத வச்சு சமைக்கணும், பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஹெட்டேக். அதுலயும் கூட நம்ம கூட வேலை செய்றவங்க, நம்ம கூட கண்டஸ்டன்ட்டா இருக்கவங்க, அவங்க வயிறையும் ஃபில் பண்ணி, அவங்க கூட வேலை செய்றவங்க ஒரு ஃபன்னாவும், என்டர்டெயின்மெண்ட்டாவும் பார்த்துக்கிட்டு ஒரு எங்கேஜ்டா வச்சுக்கிட்டு அந்த இடத்த அவங்க அதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள எவ்வளோ கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்தாலும் அந்த இடம் அந்த மூமெண்ட்னு வரக்குள்ள அந்த ஒரு 1 வீக்ல அவங்க ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க கம்ப்ளீட்டா அவங்களோட ஃபேனாவே மாறிடுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. சத்யா, அருண், விஷால், தீபக், மஞ்சரி, எவ்ரி ஒன், யாரெல்லாம் அவங்க கூட கிச்சன்ல இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க அந்த வீக் நான் கிச்சன்ல இருந்தது நல்லா பெஸ்ட்டா இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் இருந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆஃப் டு ஹர். அண்ட் தளபதி பாட்டு மாதிரி தான். பழைய எதிரிகள் என்ன எதிர்கள் அந்த மாதிரி அந்த சாரி லைன்ஸ் தப்பா பாடுறேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி செமையா பண்ணாங்க. அது என்னோட ரொம்ப பிடிச்ச மூமெண்ட்ஸா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபேவரட் மூமெண்ட்ஸ் என்னன்னு நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா அது நல்லாயிருக்கும். அண்டு தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் த நம்பர். அண்டு எத்தனை மிஸ்டு கால்ஸ் கொடுக்கலாம் ஒன் டிவைஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பருக்கு அப்படின்னு அதையும் கொஞ்சம் கிளியராக எல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேல பின் பண்ணியிருக்கோம் நாங்க நம்பர. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஜாக் ஃபேன்ஸ் வோட் ஃபார் மிஸ்ட் கால் குடுத்துருங்க. சொல்றேன் நம்பர கேட்டுக்கோங்க. 7669065307. ஓகேங்களா? ஸோ மேலயும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப எப்ப ஓப்பன் ஆகுதோ வோட்டிங் இது, அப்போ வோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 10 கால்ஸ் பண்ணலாம். அண்ட் அப்புறம் ஹாட்ஸ்டார்லயும் மறக்காம வோட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் அஞ்சலி பேசிட்டோம். அதுக்கப்புறம் ஷாலினி நீங்க பேசுங்க. Okay, thank you guys. I'm just எனக்கு ரியலி இன்னைக்கு வந்து டியர்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு லவ் பார்க்கறதுக்கு and a big shout out to this week's fabulous CDP created by Nihan. Just amazing. இது வந்து has just been an outpour of supporting a fabulous, strong, young, generous, spirited, compelling women. And இது என்ன most surprising என்னன்னா it's there's a lot of tags about feminism, but there are more men, young, old, dads, grandfathers supporting Jack. This speaks to the power of being honest, clear, intelligent, no one mum, caring, love. இதெல்லாம் ஜாக் வெளிப்படுத்தியிருக்காங்க and it's just amazing. I just want to tell that
there were in my sister's company. She streams it every day. She doesn't care even if they take many breaks and go sit and watch it. ஒரு சில தம்பிகள் தங்கைகள் who liked other fans too. இப்ப எல்லாரும் ஜாக் கன்வெர்ட் ஆயிட்டாங்க. ஒட்டு மொத்தமா they sit and watch and vote and shout and scream. And அன்னைக்கு வந்து அந்த ஹாசினி கேரக்டர்ல இருக்கும்போது when she went and cried, there was not a person who did not have tears, because நிறைய பெண்கள் ஆண்கள் கூட இதை அனுபவிச்சிருக்காங்க. ரொம்ப பாசம் கொட்டி அவங்க ஃப்ரெண்டுங்களே வந்து